12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.1 இல் 8ஆம் கணக்கு பார்க்கலாம். முக்கோணம் ஏபிசியின் நடுக்கோட்டு மையம் G எனில் வெக்டர் முறையில் முக்கோணம் GABயின் பரப்பு சமம், முக்கோணம் GBCயின் பரப்பு சமம், முக்கோணம் GCAவின் பரப்பு ஈக்குவல் டு 1/3 பெருக்கல் முக்கோணம் ABCயின் பரப்பு என நிறுவுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. ஒரு முக்கோணம் எடுக்கிறோம். முக்கோணம் ABC என்ற முக்கோணம். இந்த முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம், அப்போ 3 முனைப்புள்ளிகளிலிருந்து நடுக்கோடு வரைகிறோம். அந்த நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளியானது நடுக்கோட்டு மையமாகும். நடுக்கோட்டு மையம் என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கு? G எனில். நடுக்கோட்டு மையமானது G எனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை நிறுவச் சொல்லி கேட்டிருக்கு. இதில் முக்கோணம் ABCயில் ஆதி புள்ளியாக A என்ற புள்ளியை நம்ம எடுக்கலாம். முக்கோணம் ABCயில் ஆதி புள்ளி A என்க. முக்கோணம் ABCயில் ஆதி புள்ளியானது A என்க. இந்த ஆதி புள்ளி ஏவாய் இருக்கிறப்ப நடுக்கோட்டு மையம் G எனும் பொழுது நிபந்தனையானது OG வெக்டார் ஈக்குவல் டு OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார் டிவைடட் பை 3 சமமாகும். இப்போ இங்கே ஆதிப்புள்ளி ஏவா இருக்கிறதுனால ஓக்கு பதிலாக ஏன்னு பிரதியிடலாம். அப்படி ஏன்னு பிரதியிடும் பொழுது நடுக்கோட்டு மையம் AG வெக்டார் ஈக்குவல் டு AA, ஓக்கு பதிலாக ஏன்னு பிரதியிடுறோம். AA AB ப்ளஸ் AC பை 3 டிவைடட் பை 3. AA என்பது ஒரே முனைப்புள்ளிகளாக இருக்கிறதுனால அதனுடைய மதிப்பு நமக்கு 0 ஆகிடும். எனவே AG வெக்டார் என்பது எதற்கு சமம் அப்படின்னா AB வெக்டார் ப்ளஸ் AC வெக்டார் பை 3 ஆகும். இது AG வெக்டார். கணக்கிட வேண்டியது GABயின் பரப்பு, GBCயின் பரப்பு, GCAவின் பரப்பு என்னன்னு கணக்கிடணும். அதனுடைய பரப்புகள் கணக்கிடலாம். முக்கோணம் GABயின் பரப்பு. முக்கோணம் GABயின் பரப்பு எனும் பொழுது 1/2 பெருக்கல் ஒரே முனைப்புள்ளி, இந்த இடத்துல ஏவையே முனைப்புள்ளியாக எடுத்துகிட்டு எழுதும் பொழுது AB பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் AB பெருக்கல் AG என்பது முக்கோணம் GABயின் பரப்பு ஆகும். இப்போ 1/2 பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் AB அப்படியே எழுதிக்கலாம். AGக்கு பதிலாக AB ப்ளஸ் AC பை 3 என பிரதியிடலாம். AB ப்ளஸ் AC பை 3ன்னு பிரதியிடுறோம். இப்போ 1/3 மாடுலஸ்லேருந்து வெளியில் எடுக்கும் பொழுது 1/3ன்னே தான் வரும். அது இல்லாமல் பெருக்கல்ல ஒரு 1/2 இருக்குது. மாடுலஸ் மதிப்பில் AB வெக்டார் பெருக்கல் AB வெக்டார் ரெண்டையும் பெருக்கிக்கிறோம். AB வெக்டார் பெருக்கல் AB வெக்டார் ப்ளஸ் AB வெக்டார் பெருக்கல் AC வெக்டார். AB வெக்டார் பெருக்கல் AC வெக்டார். AB வெக்டார் ஒத்த மதிப்புகளாக இருக்கிறதுனால மதிப்பு 0. எனவே 1/3 பெருக்கல் 1/2 மாடுலஸ் ஆஃப் AB பெருக்கல் AC. இதில் AA என்ற முனைப்புள்ளிகள் சமமாக இருக்குது. அப்போ AB கிராஸ் AC என்பது முக்கோணம் ABCயின் பரப்பு ஆகும். எனவே 1/3 பெருக்கல் பிராக்கெட்டில் என்ன கொடுக்குறோம்? முக்கோணம் ABCயின் பரப்புன்னு காட்டிட்டோம். ஒவ்வொரு மதிப்புமே முக்கோணம் ABCயின் பரப்புக்கு சமம்னு தான் காட்டணும். அப்போ முதல் ஒன்றை எடுத்துகிட்டு கணக்கிட்டுட்டோம். இதே போல் இரண்டாவது இடத்துல ஆதிப்புள்ளியை நாம் ஏக்கு பதிலாக பியை எடுக்கலாம். ஆதிப்புள்ளி இரண்டாவது நிபந்தனையில் ஆதிப்புள்ளி B என்க. ஆதிப்புள்ளி B எனும் பொழுது முக்கோணம், அப்போ ஆதிப்புள்ளி Bஐ எழுதுகிறப்ப OGயில் ஓவிற்கு பதிலாக B என பிரதியிடலாம். எனவே BG வெக்டார் ஈக்குவல் டு நடுக்கோட்டு மையம் BG வெக்டார் ஈக்குவல் டு BA ப்ளஸ் BB ப்ளஸ் BC பை 3. B வெக்டார் BB சேமாக இருக்கிறனால அதனுடைய மதிப்பு 0 ஆயிடுச்சுன்னா BG வெக்டார் என்பது BA வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார் பை 3 ஆகும். இரண்டாவதாக கணக்கிட வேண்டியது முக்கோணம் GBCயின் பரப்பு. முக்கோணம் GBCயின் பரப்பு 1/2 பெருக்கல் GBCயின் பரப்பு எனும் பொழுது இந்த இடத்துல B முனைப்புள்ளியாக எடுத்துட்டு ஆதிப்புள்ளியாக நம்ம எடுத்துருக்கிறோம். அப்போ B என்ற புள்ளியை மையமாக வச்சு எழுதும் பொழுது BC பெருக்கல் BC வெக்டார் பெருக்கல் BG வெக்டார். BC வெக்டார் பெருக்கல் BG வெக்டார் 1/2 பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் BC பெருக்கல் BG என்பது என்ன அப்படின்னா BA plus
பிசி பை 3 என எழுதியிருக்கிறோம். அதை பிரதியிடுறோம். 1/3 மாடுலஸ்லேருந்து வெளியில் எடுக்கும் பொழுது மதிப்பு 1/3 பெருக்கல் 1/2 மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார் பெருக்கல் பிஏ வெக்டார். அதே போல் இரண்டாவது உறுப்பு பிசி வெக்டார் பெருக்கல் பிசி வெக்டார். பிசி வெக்டார் நமக்கு என்னவாயிடும்? 0 ஆகிடும். மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் 1/2 மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார் பெருக்கல் பிஏ வெக்டார். இது மட்டும்தான் இருக்குது. இதுவும் முக்கோணம் ஏபிசியின் பரப்பாக அமையும். பி என்ற புள்ளியை ஆதிப்புள்ளியை எடுத்துகிட்டு கிடைக்கக்கூடிய முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 1/3 பெருக்கல் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. இது சமன்பாடு 2. அடுத்து ஆதிப்புள்ளியாக சி என்ற புள்ளியை எடுக்கிறோம். ஆதிப்புள்ளி சி என்க. ஆதிப்புள்ளியாக சி என்ற புள்ளியை எடுக்கலாம். ஓக்கு பதிலாக சி என பிரதியிடும் பொழுது சிஜி வெக்டார் ஈக்குவல் டு சிஏ வெக்டார் ப்ளஸ் சிபி வெக்டார் ப்ளஸ் சிசி வெக்டார் பை 3. 1/3 அப்படியே இருக்கும். சிஜி வெக்டார் ஈக்குவல் டு சிசி என்ற இறுதி மதிப்பு பொதுவான முனைப்புள்ளியாக இருக்கிறனால 0 ஆகிடும். மீதம் அமையக்கூடியது சிஏ வெக்டார் ப்ளஸ் சிபி வெக்டார் பை 3. கணக்கிட வேண்டியது இந்த நிபந்தனையை வச்சு முக்கோணம் ஜிசிஏவின் பரப்பு என்னான்னு கணக்கிடலாம். முக்கோணம் ஜிசிஏவின் பரப்பு கணக்கிடும் பொழுது 1/2 பெருக்கல் ½ BH முக்கோணத்தின் பரப்புக்கு. அப்போ இதில் சி என்ற முனைப்புள்ளியை வைத்து எழுதும் பொழுது சிஏ வெக்டார் பெருக்கல் சிஜி வெக்டார். சிஜி வெக்டாரின் மதிப்பை பிரதியிடுவோம். மாடுலஸில் சிஏ வெக்டார் பெருக்கல் சிஜி என்பது என்ன? சிஏ வெக்டார் ப்ளஸ் சிபி வெக்டார் பை 3. 1/2 பெருக்கல் 1/3 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ 1/3 பெருக்கல் 1/2 பெருக்கல் மாடுலஸில் வரக்கூடிய மதிப்பு சிஏ வெக்டார் பெருக்கல் சிஏ வெக்டார் ப்ளஸ் அடுத்த உறுப்பு சிஏ வெக்டார் பெருக்கல் சிபி வெக்டார். சிஏ என்பது சமமான மதிப்புகளாக இருக்கனால 0 ஆகிடும் வெக்டார் பெருக்கத்தில். 1/3 பெருக்கல் 1/2 மாடுலஸ் ஆஃப் சிஏ கிராஸ் சிபி. சிஏ கிராஸ் சிபி என்பது முக்கோணம் ஏபிசியின் பரப்பாக அமையும். சி என்ற புள்ளியை முனைப்புள்ளியாக வைத்து அமையக்கூடிய முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 1/3 பெருக்கல் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. இதை சமன்பாடு 3ன்னு எடுக்கலாம். 3 சமன்பாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஜிஏபி ஜிபிசி ஜிசிஏ ஆகிய 3இன் பரப்புகளுமே எதற்கு சமம்? 1/3 பெருக்கல் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. அதை எழுதிடலாம். therefore 1, 2 மற்றும் 3இலிருந்து முக்கோணம் ஜிஏபியின் பரப்பு ஈக்குவல் டு முக்கோணம் ஜிபிசியின் பரப்பு ஈக்குவல் டு முக்கோணம் ஜிசிஏவின் பரப்பு சமம் 1/3 பெருக்கல் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. 3 மதிப்புகளுமே 1/3 பெருக்கல் முக்கோணம் ஏபிசியின் பரப்புக்கு தான் சமமாக அமையும் என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.